அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் தற்போது அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 15ஆம் தேதி முதல் முழுமையாக திரும்புகிறார். அக்டோபர் திரும்பக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி மாதம், அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்குமே அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இது மிக பெரிய அளவில் சற்று சாதகமான அமைப்பையும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகளை மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தையும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெறுவது என்பது சற்று சாதகமற்ற சூழலாகவும் இருக்கலாம். ஆனால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாகவும் இயற்கையிலே அபரிவிதமான நன்மையை மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் அவர் செலுத்தக்கூடிய ஆளுமை என்பது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தையுமே தகர்த்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகமாக இருக்கிறார். அவர் தற்போது தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று மிக வலுவாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை நோக்கி நகர போகிறாருங்க. இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு தாமாக தங்களுடைய வாழ்வில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் குடும்பஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் அமைப்பு 7.5 சனியில் விரய சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஏமாற்றம் போன்ற அனைத்தையும் தாமாகவே நல்லவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாக்குஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உறவு முறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் போன்ற அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தர போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் புறக்கணித்த பல விஷயங்கள் கூட தாமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களை புறக்கணித்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் புறக்கணித்த விஷயங்கள் கூட மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக மங்களகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல பல விசேஷ தருணங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களை தேடி வருங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்லங்க, 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் இந்த வேளையில் தனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் எதிர்பார்ப்பதை விட தொழில் ரீதியாகவும் அசூர வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை நேர்கதியில் கொடுப்பாருங்க. ஆனால் அதே வேளையில் 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல வக்ரம் பெறும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் தான் தற்போது சஞ்சரிக்கிறார். எனவே வக்ரம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகளை விளக்குகிறது. தாமாகவே உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு தேவையான மன மகிழ்ச்சியையும் நிம்மதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் கூட சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண பாக்கியம் நிறைவாக உண்டு.
காதல் திருமணம் மற்றும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு வக்ரகதியில் திரும்புவதால் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. நீங்கள் எந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணி முனைப்போடு முழு முயற்சியோடு செயல்படுகிறீர்களோ அவை அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத்தருகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக கைகூடும். அதிலும் குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகள் திட்டமிட்ட அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற முடியும். மாணவர்களுடைய கல்வியிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் அவற்றை மிக பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் இந்த தருணத்தில் உண்டு. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பகவானின் சுப பார்வை வெளிப்படுத்துகிறதுங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட லாபத்தை உயர்த்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஏனென்றால் நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் உத்தியோக ரீதியாக உங்களை தேடி வரும். புதிய வருமான உயர்வு உள்ளிட்ட வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் உங்களை விட்டு விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தாமாகவே இந்த தருணத்தில் அமைவதற்கான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். குரு பகவானின் இந்த வக்ரத்தின் காரணமாக பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மறைகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். எதிர்பார்ப்பதை விட காரிய தடைகள் விலகுவதால் கணிசமான முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட வெற்றியை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தாமாகவே உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.